ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம். 2 Corinthians chapter 6 verse 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக இது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றார் என்று சொன்னால், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ஆல்மைட்டி காட், எல் ஷடாய். இந்த ஆல்மைட்டி காட் நியூ டெஸ்ட்மெண்ட்டில், புதிய ஏற்பாட்டில் 10 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. அதில் 9 டைம்ஸ் ரெவலேஷனில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு தடவை தான் இங்கே எபிசல்ஸில் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனத்தில். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருப்பேன்னு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், அதோடு கூட நான் உங்களுக்கு சர்வ வல்லவராக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 17 வசனம் என்ன சொல்லுகிறது? இதே அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 6:17 நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Therefore come out from among them and be separate, says the Lord. Do not touch what is unclean, and I will receive you. I will be a father to you, and you shall be my sons and daughters, says the Lord Almighty. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, come out from among them என்றார், and be separate. அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். உலகத்தில் பல தரப்பட்ட மக்கள், பல தரப்பட்ட கலாச்சாரங்கள், பல தரப்பட்ட பழக்க வழக்கங்கள், இவைகளின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, ஒரு செப்பரேட்டட் லைஃப். அதாவது செப்பரேஷன் சொன்னால் ஐசோலேஷன் கிடையாது. நிறைய பேர் செப்பரேஷனை தப்பாக புரிஞ்சுட்டு ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டேன், பேசினா பாவம், பார்த்தா பாவம், பழகினா பாவம். அப்படி இல்லை. நம்ம விபச்சார சந்ததியின் நடுவில் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனுஷரோடு நம்ம பழகி தான் ஆகணும். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், இந்த உலக மனிதர்களோடு தான் தொடர்பு கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அவங்களோடு கூட நம்ம இணைந்து போகக்கூடாது. அதிலிருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வழிபாடுகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவைகளுக்கெல்லாம் நாம் விலக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் ரிசீவ் யூ, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ஐ வில் பி எ ஃபாதர் டு யூ, நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போது நமக்கு ஆண்டவர் பிதாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை பார்க்கிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. அதுவும் சாதாரண ஆண்டவர் இல்லை, ஆல்மைட்டி காட். அவர் நமக்கு பிதாவாக இருப்பேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அண்ட் யூ ஷால் பி மை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். இந்த இடத்துல சில்ட்ரன் சொல்லலை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னால் அவர்கள் பார்த்திங்கன்னா மேஜர், அவர்கள் வளர்ந்தவர்கள், அவர்கள் வயசில் எப்படி நம்ம ஒரு மேஜரானால் ஓட்டு உரிமை அவங்களுக்கு உண்டோ, அதுபோல் சில உரிமைகள்,
செக்கில் சைன் பண்ணுறதுக்கு, பேங்க்கில் போய் கேஷை வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் எப்போ உரிமை வரும்னு கேட்டிங்கன்னா மேஜரான பிற்பாடு தான். அப்போது ஆவிக்குரிய ஜீவிதத்தில், பரலோக ராஜ்யத்தில் ஒருவன் எப்போ மேஜர் ஆறானா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது தான் மேஜர் ஆறான். அந்த மேஜர் ஆகிறவன் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 7 வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்போ பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன், ஓவர்கம்மர் யாரு? இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன். அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் போட்டிருக்கு. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எப்போ நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னா நம்ம மேஜரான பிற்பாடு தான். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. அப்போது அவனை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். அப்போ அந்த குமாரத்துவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம், குமாரத்துவத்தை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துலையும் இந்த 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 என்ன சொல்கிறாரு, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ளவர், சாதாரண தேவன் அல்ல, ஆல்மைட்டி காட்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு சாதாரண தேவனாக இருக்க மாட்டேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன்னு சொல்கிறார். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பற்றி கொண்டு நமக்கு முன்னதாக இருக்கிற நாட்களை நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாமும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது அவர் நமக்கு பிதாவாகவும் நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கவும், அவர் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக எங்களை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பிதாவாய் இருந்து அவர்கள் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சர்வ வல்லமுள்ள கர்த்தராக இருந்து இந்த நாட்களிலே உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.